திமுக ஆட்சியில் போதை கஞ்சா புழக்கம் அதிகளவில் உள்ளது என்று அதிமுக நட்சத்திர பேச்சாளர் காளியம்மாள் தெரிவித்தார். திருவள்ளூர் அடுத்த பேரம்பாக்கத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் PV ரமணாவை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் அதிமுக நட்சத்திர பேச்சாளருமான காளியம்மாள் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் கூறியதாவது: திமுக அரசு கடந்த 10 ஆண்டில் மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை. தற்போது தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக கூறுகின்றனர். அதில் டீலரிடம் கமிஷன் பேசப்பட்டு உள்ளது. 1000 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு அதில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள யாருக்கும் செல்லவில்லை. காகிதத்தில் வாக்குறுதிகளை தருவது திமுக, ஆனால் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது அதிமுக மட்டும்தான். திமுக ஆட்சியில் போதை கஞ்சா புழக்கம் அதிகளவில் உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. ஆனால் எடப்பாடியார் ஆட்சியில் மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை வாரி வழங்கியுள்ளார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மக்களின் அமோக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமருவார். தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயணம், பெண்களுக்கு கருணை தொகை 10,000 உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வாக்கு சேகரித்தால் இதில் பலரும் கலந்து கொண்டனர். அது மக்கள்ல இருந்து வந்த ஒருத்தி, மக்களுக்காக செயல்படுறவருக்காக இந்த இடத்துல நிற்கிறேன், கேட்கிறேன். அதனால மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பெண்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. என்னோட அண்ணன் தம்பிகள்னு எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்காங்க. நான் அன்னைக்கும் இதே மக்களுக்காக தான் நின்னேன், இன்னைக்கும் நிற்கிறேன், என்னைக்கும் நிற்பேன். இல்ல சீட்டு கேட்கறது இல்ல தரலங்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு வேலை செய்ய வந்துட்டோம். இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்டிருந்தேன். அந்த பிரதிநிதித்துவம் 5 இடங்கள்ல வழங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம விவசாய பெருங்குடி மக்களுக்கான சில திட்டங்களும் அறிவிச்சிருந்தேன். குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கான தேவைகள் குறித்து, அவர்களுக்கான கட்டுமானம், குடியிருப்பு, குடியுரிமை குறித்து பேசியிருந்தோம். அது எல்லாத்தையுமே பரிசீலிக்கிறதா ஐயா சொல்லியிருந்தாங்க. அது தேர்தல் வாக்குறுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இணைஞ்சிருக்கு. இதே இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் திமுக வேட்பாளர் ஆதரிச்சு ஓட்டு சேகரிச்சாங்க. அவங்க பரப்புரையில மறுபடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயப்படுத்தணும்னா திமுக ஓட்டறிங்கன்னு பேசியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்சியில தானே இருந்தாங்க. 4 வயது பெண் குழந்தையினுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது, உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு போகும்போது, ஒரு ஆட்சியாளரா இருந்து ஒரு திமுகவினுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? அந்த வழக்கை எடுத்து நடத்துங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த நீதிமன்றத்துக்கு போய் வேண்டாங்க, வழக்கை விசாரிக்காதீங்கன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும்? அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு பெரிய பரப்புரையை முன்னெடுத்தது இல்ல. அதை ஏன் இன்ன வரைக்கும் அந்த யார் அந்த சார்ன்றதை கண்டுபிடிச்சு வெளியில சொல்லாம இருக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தவறு நடந்தாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பும் கடமையுமா இருந்தாங்க. அதுல ஒரு விழுக்காவது இருந்திருந்தாலாவது இந்த பிரச்சனைக்கு